வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம மணக்க சூப்பராக ஒரு ரசம் வைக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு 1 கப் தண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு வேகிறதுக்கு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக ரசத்துக்கு தேவையானதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது வறுபட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 இல்லைன்னா 4 பல் பூண்டு இதையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் நல்லா வறுபடணும். வறுக்கும்போது உங்களுக்கு கருகிடும்னு பயம் இருந்துச்சுன்னா பாதியிலே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுபட்டுரும். இப்போ இதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ஸோ இதோ நம்மளோட டெம்பரரி ரசம் மசாலா ரெடி. அடுத்ததாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி அதையும் மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நம்ம புளி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ புளிப்புக்காக 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது குக்கருக்கு வருவோம். இதோ பருப்பு நல்லா வெந்துருச்சு. எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ரசம் தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ரசம் மசாலாவையும் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். இதை 1 இல்லைன்னா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதோட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1ஓ 2ஓ போட்டுக்கோங்க. இப்போ இதையும் வதக்குங்க. அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட். இந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ தூரம் இதை வதக்குறீங்களோ அவ்வளோ தூரம் ரசம் நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குனிங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை தண்ணியோடு சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. ரசம் தண்ணியாக இருக்கணும். அதனால் தேவையான அளவு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரசத்தை ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம்னாலே கொத்தமல்லி இலையோட வாசம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நறுக்குன கொத்தமல்லி இலை தூவி இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதோ நம்மளோட எலுமிச்சம்பழ ரசம் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.